ஜிஎஃப் நியூஸ். போட்டு நீங்க எலெக்ஷன் வச்சுக்கலான்ட்டு ஏஎல்சி லெட்டர் அனுப்புனாரு. போயிட்டு கோர்ட்ல போட்டு நீங்க எலெக்ஷன் வச்சுக்கலான்ட்டு ஏஎல்சி லெட்டர் அனுப்புனாரு. போயிட்டு கோர்ட்ல போட்டு நீங்க எலெக்ஷன் வச்சுக்கலான்ட்டு ஏஎல்சி லெட்டர் அனுப்புனாரு. 4 கிராம் கோல்டு கொடுக்கலாம், கையை வெட்டிக்கிறேன், காதை வெட்டிக்கிறேன்னு. ரசா நீ அதெல்லாம் வெட்டிக்காத. 4 கிராம் கோல்டு கொடுக்கலாம், கையை வெட்டிக்கிறேன், காதை வெட்டிக்கிறேன்னு. ரசா நீ அதெல்லாம் வெட்டிக்காத. சந்தா பணம் வாங்குறேன், லூட்டி அடிக்கிறேன், உங்க அக்கௌண்ட்ல போட்டு. சந்தா பணம் வாங்குறேன், லூட்டி அடிக்கிறேன், உங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கிறேன். சந்தா பணம் வாங்குறேன், லூட்டி அடிக்கிறேன், உங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கிறேன். இதெல்லாம் இருக்குது. இருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் வந்து டிசிஎல் ஆப்போசிட் குரூப் சார்பா, பானர் குரூப் சார்பா நாங்கள் வந்து எங்கள் டிசிஎல் யூனியனை எதிர்த்து வந்திருக்கோம். இதுவரையிலும் ஒரு 5 வருஷம் 10 மாதம் ஆச்சு. இதுவரையிலும் தொழிலாளிக்கு ஒரு நன்மை கூட பண்ணல. அவர் பண்ணதெல்லாம் லாஸ் தான் கண்டி ஒரு ரூபா பெனிஃபிட் கூட பண்ணல. அவர் ஸ்டார்டிங்கில் ஜெயிக்கும் போது எந்த தொழிலாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் காலையில் போய் சேர்க்குறாரு. இதுவரையிலும் எத்தனை பேருக்கு சேர்த்தாருன்னு தெரியல. இவர் மட்டும் 10 ரூபா வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு தொழிலாளி காசுல. என்ன பண்ணி இப்படியே ஒரு தலைவர் இருக்காரு. நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் 4 கிராம் கோல்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. நீ எப்போ நம்ம தாய்க்கு பிறந்த நாள்னாக்கா நம்ம வீட்டில் சாப்பிடாத இருக்க முடியுமா? அன்னைக்கு ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு லஞ்ச் பை கார்டு பண்ண, நீ போய் வெளியே பிரியாணி சாப்பிட்ட. அன்னைக்கு லஞ்ச் பை கார்டு பண்ணதுனால நம்மளுக்கு 4 கிராம் கோல்டு போச்சு. அதை மேனேஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு ஒத்துக்கின பிறகு தான் நீ கேட் மீட்டிங் போட்டு 4 கிராம் கோல்டு கொடுக்கலாம், கையை வெட்டிக்கிறேன், காதை வெட்டிக்கிறேன்னு. ரசா நீ அதெல்லாம் வெட்டிக்காத. நீ வந்து குடும்பம் இருக்குது, அதை பார்த்துக்கோ. நீ தொழிலாளிக்கு நல்லது பண்ணனா ரிசைன் பண்ணணும். அதுதான் உன் வேலை. இன்னைக்கு எவ்வளோ தொழிலாளிங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறாங்க. இவங்க கூட இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் வந்து மாலை மரியாதை அவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புற. மற்ற தொழிலாளி எல்லாம் யாரு? எல்லாம் நம்ம தொழிலாளி. உனக்கு ஓட்டு போட்ட தொழிலாளி தானே. ஓட்டு போட தொழிலாளி இருந்தால் கூட நீ அவங்களுக்கு பண்ணணும். நீ அவங்களுக்கு ஒரு மாலை மரியாதை என்ன பண்ணணும். சந்தா பணம் வாங்குறேன், லூட்டி அடிக்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் இருக்குது, எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. உன் மேலே எப்போ என்ன கேஸ் ஃபைல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். இந்த சம்பள ஒப்பந்தம் வந்து இன்னும் பேசிக்கே தெரியாத ஒன்றும் இருக்குது. நீ லாஸ்ட் டைமு எங்களுக்கு தான் கோஆர்டினேஷன் பெங்களூர், மைசூர், கேஜிஎஃப் இது 3 சேர்ந்து தான் நாங்கள் செப்பரேட்டாக போவோம். மதிப்புக்குரிய ரமேஷ் சார், அருண் சார் இவங்க கான்ட்ராக்ட் ஆஃபீஸர் சார்பாக இவங்க தனியாக அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்க கோஆர்டினேஷனே வேற, இவங்க கோஆர்டினேஷனே வேற. இது கூட தெரியாது. நீ எதை பண்ணிருக்க, தலை கட்டிடுச்சா என்னன்னு கூட தெரியல. இது லாஸ்ட் டைமு 2 வருஷம் தான் பைலா பிரகாரம் வந்து 2 வருஷம் தான் எலெக்ஷனு. நீ என்ன ஃபோர்ஜரி பண்ணி எக்ஸ்ட்ரா 1 வருஷம் பண்ண. அதை கூட நாங்கள் வந்து தொழிலாளி நல்லது நடக்கணும்ட்டு நாங்கள் விட்டோம். அப்போ ஏஎல்சிக்கு ஒரு லெட்டர் போட்டோம். லெட்டர் போட்டதுக்கு நீங்கள் பண்ணுகிறது சரியில்லை, அதனால நீங்க போயிட்டு கோர்ட்ல போட்டு நீங்க எலெக்ஷன் வச்சுக்கலான்ட்டு ஏஎல்சி லெட்டர் அனுப்புனாரு. நாங்க இது ஏன் வந்து கோர்ட்டுக்கு போடலனாக்கா, தொழிலாளிக்கு வந்து நீங்க வந்து நல்லது பண்றோம், வேஜ் ஆயின் இருக்குது, ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு இதுவரையிலும் வந்து நல்லது தான் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுகிறோம் ஒரே காரணத்துக்காக தான், தொழிலாளிக்காக மட்டும்தான் நாங்கள் இது கோர்ட்டுக்கு போடல. அதுக்கப்புறம் தொழிலாளிங்க எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இவன் வந்து இல்லீகலாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து சந்தா பணத்தை போட்டுக்கிறான், எங்கள் சந்தா பணத்தை பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 400-500 பேர் கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட ஏஎல்சிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இந்த காப்பியும் எலெக்ஷனுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைல் பண்ணியிருந்தோம்னா எலெக்ஷன் எங்களுக்கு டிக்ளேர் ஆகிருக்கோம். அப்படி இருந்து கூட தொழிலாளி நலனுக்காக நாங்கள் வந்து இது பண்ணல. அப்புறமா அதுவும் முடிஞ்சு இப்போ 5 பேர் மெயின் ஓபிஸ், 2 பேர் ரிட்டையர்டு, ஒருத்தர் டெத்து, 2 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ரிசைன் பண்ணிக்கிறாங்க. மெயின் ஜெனரல் செக்ரட்டரி ராஜன்னே இல்லை. ராஜன் ஜெனரல் செக்ரட்டரி இல்லாத நீ என்னப்பா நீ வேஜ் ரிவிஷன் பண்ணுவேன்னு. அதனால வந்து டிசம்பர் 10ஆம் தேதி பீரியட் முடியுது. அதுக்குள்ள நீ வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து எலெக்ஷன் வச்சேன்னா நீ தப்பிச்ச. இல்லைனாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுவோன்ட்டு எங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் வைக்கலனாக்கா நீ என்ன அனுபவிக்க வேண்டிய கடவுளுக்கும் தெரியும். அதனால சீக்கிரம் 10ஆம் தேதி முடிச்சுதான் எங்களுக்கு வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணணும். நீ டிக்ளேர் பண்ணனா நீ அனுபவிக்க நிறைய. அப்புறமா இந்த கிஃப்ட்டு, எங்கள் தொழிலாளிங்க நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகி போயின்னு இருக்காங்க. எல்லாம் ஏஜ், எல்லாம் 40 வருஷம் சர்வீஸு, 35 வருஷம் சர்வீஸு இதுதான் இருக்கு. எங்கள் தொழிலாளிக்கு ரிட்டையர்ட் ஆகி போனாங்க. அந்த கிஃப்டை தான் வந்து சேர்ந்துக்கும். அந்த கிஃப்ட்டுக்கும் நீ வந்து கரெக்டாக நீ முடிவு எடுக்கல. பெங்களூர், மைசூர்கார் பரமேஷ், நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது பரமேஷ் கன்வீனர் எங்களுக்கு, அவர் வந்து நவம்பர் கனடா ராஜஸ்தாவுக்கு
ஸ்வீட் கம்மியாக கொடுத்தாங்கன்ட்டு அவர் வாங்கலை. அதனால மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி ஈக்குவல் கொடுத்தாங்க ஸ்வீட்டு. இதுக்கெல்லாம் காரணம் மைசூர் கன்வீனர் தான். அது போல் எது வேஜி ஆனால் கூட மைசூர், பெங்களூர் இதுதான் எங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் கமிட்டி. இவங்க சார்பாக தான் நாங்கள் போயிட்டு, சப்போஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நாங்களே ஜெயிச்சா கூட அந்த கோஆர்டினேஷனில் தான் போயிட்டு வேஜ் பண்ணோமே கண்டி நாங்கள் வந்து தொழிலாளிக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டோம். அதனால் இதுக்கப்புறம் என்ன இருக்குதோ அந்த எலெக்ஷன் வைக்கிறத பார்க்கணும். இதுதான் எங்களோட கருத்து. நன்றி. இப்போ என் பேர் சுரேஷ் பாபு, ஹெச்என்பி டிவிஷன் பிஹெச்பிடிசி யூனியனுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ இங்கே மெயினாக நான் வந்த சப்ஜெக்ட் என்னென்னா, நம்ம நான் பர்மனண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி ஹெச்பி கேட்டுக்கு வந்துட்டு நாங்கள் தான் இங்கே யூனியன், இங்கே யாரும் யூனியன் இல்லை, இனிமேல் இங்கத்துக்கு யூனியன் நாங்கள் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து 24 நாள், இவங்கெல்லாம் 26 நாள், ஆனால் நாங்கள் 24 நாள் ஒத்துக்கிறோம். 2 நாள் நாங்கள் வேலைக்கு போயிருக்கிறோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் வெளியே இருக்கும் போது நம்ம வேலைக்கு போயின்னு தான் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒன்றா கூடி பேசி ஸ்ட்ரைக்கில் கலந்தாச்சு. கலந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டில் வந்து எங்களை அவமானப்படுத்திட்டு போனீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், ஒர்க்கர்ஸுக்கு நல்லதாகுது இல்லையா, அவமானம் நம்மளுக்கு தேவையில்லை, பரவாயில்ல, இன்னும் ஆகிடப்போகுது அந்த அவமானத்தினாலன்னு நாங்கள் அமைதியாகிட்டோம். அதுவும் தாங்கிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் 1 வருஷம் ஆகுது, எந்த ரிசல்ட் இல்லை. இதில் மெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எம்ஓஎஸ்ன்ட்டு ஒருத்தருக்கு பசங்க இருக்கிறாங்க, புது பசங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பெம்மலில் விட்டு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. ஐ மீன் எல்லாருமே இல்லை, சில பேர். அந்த சில பேர் இன்னத்துக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, அந்த வேஜ் பண்ணிவிடுவாங்க, வேஜில் வேஜ் பார்த்துன்னு போயிடலாம், நம்மளுக்கு எம்ஓஎஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஸோ இது அவங்களை எம்ஓஎஸ் பண்ணுறீங்களா, இல்லை எம்ஓஎஸ் இல்லாதவங்களுக்கும் வேஜ் ஆகுதா, ஏதாச்சும் ஒன்று ஜென்ரல் பாடி மீட்டிங் கூப்பிட்டு எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஹெச்பியில் ஒரு 4 பேரை சேர்த்துக்கின்னு உங்கள் ஓபி ஒருத்தர் சீண்டு வச்சுக்கின்னு அவர்கிட்ட இவங்க என்ன செஞ்சாலும் எதிரிங்க, எது செஞ்சாலும் எதிரிங்கன்ட்டுன்னு கற்று குத்துக்குன்னு அவங்கள சீண்டு வச்சுக்கின்னு எங்களையும் அங்கே வேலை செய்ய விடாமல் நீங்களும் வந்து எந்த வேலை செய்யாமல் அங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் அது எங்களாலேயும் சால்வ் பண்ண முடியல, உங்களாலேயும் சால்வ் பண்ண முடியல. ஏன்னா நான் தான் அங்கே நீ சொல்லிட்டேன், அங்கே இருக்கிறவன் என்ன வந்து இங்குள்ள நீ இல்லையாமே அங்கே இருக்கிறவங்களாமே அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டு. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எடுத்த கை ஆயிடுச்சு உங்கள் கேம்னால. நீங்கள் வந்து ஏதோ பண்ண போய் ஒர்க்கர்ஸ் தான் பாதிச்சுன்னுக்கிறான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஜென்ரல் பாடி மீட்டிங் வச்சு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்க. இன்னொன்று மெயின் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் ஓபி சொல்லிக்கிறாராம், பாலன் வந்து ஒருத்தர்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிக்கிறாரு இந்த கேஸுக்குன்னு. இன்றைக்கி வரைக்கும் 1 ரூபா வாங்கலை. யூனியன் தான் எல்லா காசும் நாங்கள் சொந்தமாக எங்கள் காசு செலவு பண்ணிக்கின்னு இன்றைக்கி வரைக்கும் 1 வருஷம் கேஸை நடத்தின்னு போயின்னுக்கிறோம். எல்லாம் யூனியனில் இருக்கிற இசி மெம்பர்ஸு, ஆஃபீஸ் பேரர்ஸு, யூனியன் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து காசு கொடுத்து தான் நாங்கள் இது பண்ணின்னுக்கிறோம். தவிர 1 ரூபா அவருக்கும் நாங்கள் கொடுக்கல, ஒர்க்கர்ஸ்கிட்டே நாங்கள் எந்த காசும் வாங்கலை. நான் வந்து அவர் யாரை சொன்னாராமே அவர் இதான் ஃபைனலாக வச்சுக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காசு வாங்கிட்டாரு, இவ்வளோ வாங்கிட்டாரு, இந்த கேஸ் சும்மா டம்மி, அது இதனால எதுவும் பேச வேணாம். அப்படி இருந்தால் எதனா ப்ரூஃப் பண்ணுறதை வாங்க கோர்ட்டுக்கு போகலாம், ப்ரூஃப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.